உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்கா? அதாவது தொப்பை இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுவரையும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி நல்லா சூடு ஏறணும். இந்த அளவுக்கு சூடு ஏறிட்டோனே, இதுல நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு போட்டுக்கோங்க. 1/2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 துண்டு இஞ்சி இடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதுல வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கோம். இந்த 1/2 லிட்டர் தண்ணி வந்து 1/4 லிட்டர் ஆகுற வரையும் நம்ம இத கொதிக்க விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி எவ்வளோ தூரம் கொதிக்குதோ, அப்பதான் வந்து நம்ம சீரகம், பட்டை, கிராம்பு, இஞ்சி அதோட சத்தெல்லாம் அந்த தண்ணில இறங்கும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா இந்த மாரி கொதிச்சு வரும். இப்ப பாருங்க நம்ம 1/2 லிட்டர் தண்ணி விட்டோம். இப்ப அது 1/4 லிட்டரா கம்மியாயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இத நல்லா நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம மஞ்சளும், பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இத நல்லா கலக்குங்க. அவ்வளோதான் இது ரெடி. இது நம்ம இப்ப குடிக்கலாம். இத வந்து நம்ம கஷாயம்னு சொல்லலாம், சூப்புன்னு சொல்லலாம். இது வந்து பெல்லி ஃபேட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம டைஜஷன் ப்ராப்ளம், ஆசிடிட்டி ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளம்க்கும் இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கூட. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா, நீங்க தெரியாதவங்களுக்கு இத நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரெசிபீஸ் நம்ப சேனல்ல நெறைய அப்லோட் பண்ணுவோம். அத நீங்க பார்க்கணும்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.